அப்படி கொலவருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் ஈரேழு 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். நம்மளை எதுக்கு படைத்தார்? மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டு, இலை தாவரங்களோடு ஆடு, மாடு, கன்றுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு, யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள்
ஆமையா 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்தார். அடேங்கப்பா, அதே போல இந்த பூமியில 84 லட்சம் கோடி ஜீவஜந்துகள் இருக்கு. ஒன்னு ரெண்டு கிடையாது, எண்ணில் அடங்காத உயிரினங்கள் இவ்வுலகிலே வந்து கொண்டிருக்கிறது. நம்ம கண்ணுக்கு தெரியாம ஏகப்பட்ட உயிர் பூமியில இருக்கு. அன்னைக்கு என் பொண்டாட்டி கூட்டு வைக்கணும்னு உருளைக்கிழங்கு அவிச்சா. சரி, உருளைக்கிழங்கு அவிச்சு தண்ணியை சூட்டோட வெளியே கொண்டு வடி கட்டுவாங்க அப்படின்னா நான் வெளியே கொண்டு வடி கட்ட பாத்தீங்கன்னா சூட்டோட வெண்ணிய 10-20 எறும்பு செத்து மடிஞ்சு போச்சு. ஐயோ, அல்லாது கிடக்கி செத்து. அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாம ஏகப்பட்ட உயிர் கொண்டு ஊத்துறேன்னா எறும்பு சாவாம என்னையா செய்யும்? நான் இடத்த கண்டு அதுல எறும்பு இருக்குன்னு 20 உயிரை கொண்டுட்டிய பாவி. 25க்கு மேல இருக்கும். வெளியே சொன்னா பிரச்சனை ஆகி போகுது. அப்படியே அவன் மேல கேஸ் போட்டுருவாங்க. ஆமா, நம்ம கண்ணுக்கு தெரியாம ஏகப்பட்ட உயிர்கள் ஆழ்ந்தது. அப்ப இவ்வுலகத்திலே ஆண்டவன் எப்பேற்பட்ட உயிரினங்களை படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே 3 உலகத்தை படைத்தார். அது எந்த உலகம் அல்ல? அதலை, சுதலை, ஆதி பாதாள உலகம். ஆமா, தவளை முதல நண்டு. தவளை முதல்ல எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கும்யா. சரி, அதலை, சுதலை, ஆதி பாதாள உலகம்னா சரி, என்னது? அதலை, சுதலை, ஆதி பாதாள உலகம்னா என்னென்ன? அதான் தெரியல. அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம். சுதலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களும் வாழக்கூடிய இந்த மத்திய லோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் என்ன? நாமளுக்கும் கீழே ஓர் உலகம் உள்ளது. அப்படியா? அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் என்னையா? அசுர அரசர் குலத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்டவன் யாரையா? ரிஷிமுகா வர்ணனு ரத்த கன்னியால் பெற்றெடுத்த திருமகன். அவன் பெயர்தான் வல்லரக்கராட்சுதன். வல்லரக்கனா நல்லரக்கனா? அப்பேற்பட்ட அந்த வல்லரக்கராட்சுதனை என்னையா? வல்லரக்கராட்சுதன் தான். அவன் பகவானை நினைக்கவில்லை, பஞ்சாட்சரம் பூசவில்லை. சிவனை நினைக்கவில்லை, அவன் திருநீரும் பூசவில்லை. கடவுளை நினைக்கவில்லை, அரக்கன் கையெடுத்து வணங்கவில்லை. நினைக்காம இருக்கா? அவனுக்கு அரக்க குலத்துல பிறந்தவன்னா 5 அறிவு தானையா இருக்கும். கண்டிப்பா. தன்னை விந்து தாரணியில யாரும் இல்லைன்னு சொல்லி சரி, இந்த அரக்கை ஏறி போவதற்காகவே 9 படிகள் அமைத்தார்கள். ஆமா, 5 அறிவு 5 அறிவுல விழுது. ஆமா, 4 கால் கொண்ட வளைஞ்சு ஆடு மாட்டுக்கு 5 அறிவு. குற்றாலத்துல ஒரு அறிவு ஓடுது. அது ரெண்டையும் சேர்த்து பாருங்க. அப்ப 7 அறிவாச்சு. அந்த அறிவை பத்தி பேசினா உனக்கு அறிவே இருக்காது. கரெக்ட். 6 அறிவு ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆமா. ஆனா சரி, அசுர குலத்திலே பிறந்ததினால் ஆமா அவனுக்கு 5 அறிவு தான். ஆமா, அசுர குலத்தில் பிறந்ததனால அவனுக்கு 5 அறிவு. ஆமா, முரட்டுத்தனமான புத்தி. முரட்டு புத்தி. ஆமா, அப்பேற்பட்ட அந்த 5 அறிவு படைத்த அரக்கனுக்கு சிம்மாசனத்திலே அமர போகும்போது 9 படிகள் அமைத்தார்களாம். சரி, 9 படியும் யாரு? 9 நவக்கிரகங்கள். 9 நவக்கிரகம். அவன் 8 படியிலேயுமே மெதுவா ஏறி போனான். சரிதான். 9வது படியிலே தான் என்ற அகந்தை கொண்டு ஓங்கி மிதித்தான் பாதி. ஐயா, அன்னைக்கே பிடித்தான் அவனுக்கு 6.25 அரையங்காலம். 6.25 அரையங்காலம் யாரு? 6.25 அரையங்காலம் எத்தனை?
அரையங்காலம் 11 காலு. 11 காலா? ஆமா. அப்படியா? எத்தனை படிச்சிருக்க நீ? நான் வந்து +2 பாஸ் பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா. +2 முடிச்சிருக்கியா? ஆமா. அப்படி படிச்சது மாதிரி தெரியலையே. பரவாயில்லை, அரையங்காலம் 11 காலு தானே? அப்ப ரொம்ப கணக்கு சரியா இருக்கு. அப்ப அவர்ட்ட காலு. ஏ தாத்தா, சொல்லுப்பா. 6:45 அரையங்கால எத்தனையா? 9:45. 9:45. ஆமா. அது அப்பவே முடிஞ்சு போச்சு. சரி. 9:45 விடிய காலம் வரும். என்ன சொல்லு? 10:45. ஏ கூடு என்ன பண்ணுதா? ஏ தங்கச்சி புரியுதே. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? 6:45 அரையங்காலம் 9:45 நீரு. அவனுக்கு அறிவு இருந்தா உனக்கு பொண்ணு கொடுப்பானா? சரி. அவன் அறிவு இல்லாம உனக்கு பொண்ணு கொடுத்துட்டு நீ அவனுக்கு கேவலப்படுறான். ஆமா. சேர்ந்து 6:45 அரையங்கால அவன் 7 நாட்டு சனியம்யா. அப்படி சொல்லு. ஏழையவன் பிடிக்க போறான். ஏழையவன் பிடிக்க போறான். இருப்பிடத்தை கிளப்ப போறான். சனியனவன் பிடிக்க போறான். சண்டால வல்லரக்கன். ஏழையவன் பிடிக்க போறான். ஏழையவன் பிடிக்க போறான். அவன் இருப்பிடத்தை கிளப்ப போறான். அடே மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசன். 56 தேசத்துக்கும் நான் ஒரு வல்லரக்கன். சரி. அப்படி இருக்கும் எனக்கு மக்கள் இதுவரைக்கும் பகுதி கொடுக்கவில்லை, என்னை பணிந்து நடக்கவில்லையே. ஆமா. இருசால் கொடுக்கல, என்னை ஏனென்றும் கேட்கல. அதனால 56 தேசத்திலும் சென்று பகுதி பணம் வேணும் என்று நீ பறைவோசை அடித்து விட்டு வார்னார். சரி. மன்னன் பார்த்தான். மந்திரி மன்னன் வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை என்று ஆணையை அலங்கரித்த அம்பாரியை தூக்கி வைத்து அவனை கடை 56 தேசத்துக்கும் அடித்தான் பறைவோசை. அவன் பறைவோசை அடித்த போது அங்கே பட்டணத்து அரசர் எல்லாம் ஓடோடி வந்து அவன் பறைவோசை அடித்த போது உலகத்தில 56 அரசரெல்லாம் ஆறுமைய மந்திரியே ஆசி உண்டு சொல்லை கேளு அரக்கனுக்கு ஆசி கொண்டு கொடுக்க மாட்டோம் நடக்க மாட்டோம் கொண்டு கொடுக்க இந்த அரக்கை வந்த நாளையிலிருந்து 56 தேசத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை கோவிலையும் இழுத்து அடைக்க சொன்னான். அதான் கோவில் இல்லாத ஊர்ல
குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிதானே. கோயில் இல்லாதது சுடுகாட்டுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். கண்டிப்பா. கோயில் எல்லாம் எடுத்து அடைச்சிட்டா நாட்டுக்குள்ள நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்களா ஐயா? இருக்க மாட்டாங்கல்ல. இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப இந்த அரக்கனாகப்பட்டவன் அத்தனை பேர்களுக்கும் நாட்டுக்குள்ளே பஞ்சம் வந்த காரணத்தால யாருமே அரக்கனுக்கு பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்க மாட்டோம் என்றார்கள். அதை காட்டிலும் இந்த அரக்கனுடைய அப்பா என்ன? அரக்கனுடைய அப்பா விஷயமுகாவர்ணன் இருந்த காலத்திலே சரி மாதம் 1 மழை பொழிந்தது, வருடத்திற்கு 3 பூ விளைந்தது. ஆமையா. ஏன்னா அவர் ஒரு அசுர அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் சரி அவருடைய ஆட்சியிலே நீதி இருந்தது, நேர்மை இருந்தது. மக்களிடையே தயவுதாட்சணை இருந்தது. நீதி நேர்மையோட ஆண்டு வந்தாரு. ஆமையா. நாட்டை ஆளணும்னா சாதாரணப்பட்ட காரியமா? லேச காரியம் இல்ல. நாட்டை ஆளணும்னா முதல்ல முகராசி வேணும். கண்டிப்பா. முகராசி இருந்தா தான், ராசி இருந்தா தான் மழை பொழியும். அதேதான். மழை பொழிஞ்சா தான் பூமி செழிக்கும். பூமி செழிச்சிருந்தா எல்லாரும் மன்னனை பார்த்து புகழோதி பாடுவாங்க. ஆமையா. பெருமையா பேசுவாங்க. சரிதான். அப்போ இசிமுக வந்து ஆண்டு வரக்கூடிய காலத்துல சரி நல்ல மாசத்துக்கு 3 மழை பெஞ்சிருக்கு. நாட்டுக்குள்ள நல்லவங்க இருந்தா தானே மழை வரும். இப்பவும் மழை பெய்யுதுன்னா என்ன மாதிரி ஊருக்கு 10 பேர் இருக்க போய்தான் நாடு உருப்படும். இந்த ஊர்ல மழை பெய்யுது. 10 பேரா? நீர் ஒரு ஆளே போதும். ஆமா, என்ன மாதிரி 10 பேர் நாட்டுல இல்லன்னா சரி உங்களுக்கு எல்லாம் மழையே கிடையாது. இல்ல. ஆமா, நான் அப்பேற்பட்ட யோக்கியம். தலைவத்துல சொன்னாங்க. யோக்கியத்தை ஊர்ல போய் கேட்டாலா தெரியும். அது கேட்டு பாரு நீ யோக்கியமா எப்படின்னு. தலைவத்துல மேல தலைவத்துல சொன்னாங்க. ஐயப்பா மழை பெய்யுதுன்னு சொன்னா யாரு? ஊருக்குள்ள நேத்து உள்ள டீ கடையில கேட்டா சரி அந்தோணி பேர சொன்னா 4400 ரூபாய் பாக்கி இருக்குங்காங்க. அது டீ கடையில. ஆமா. அப்ப நீ எவ்வளவு யோக்கியமா இருப்ப? அவன் அரை கிளாஸ் டீ போட்டு கொடுத்தா அவன் எப்படி ரூபா கொடுக்க முடியும்? அதானே. நான் குடிப்பேன் 1 லிட்டர் டீ குடிப்பேன். 1 லிட்டர். ஆமா. அவன் அரை கிளாஸ் 50 மில்லி போட்டு. உனக்கு சுகரே வராது பாத்துக்கோ. சுகர் வராது. சுகர் 400 இருக்கு. அந்த கடையவே இழுத்து குடிக்கிறேயா. ஆமா, அப்ப நாட்டுக்கு 4 பேர் நல்லவர்கள் இருக்க போய் தான். அப்ப இந்த அரக்கனுடைய அப்பா அவர் நல்லவராக இருந்ததனாலே நாட்டிலே மழை பொழிந்தது, நாங்களும் பகுதி கொடுத்தோம், பணிந்து நடந்தோம். ஆமா, நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் உண்டு என்பார்கள். சரி. அதனால இந்த அரக்க வந்த நாளில் இருந்து நாட்டுல மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை. சரி. காலமழை பொழியவில்லை, காடுகரை விளையவில்லை. ஆமையா. நீதிமலை பொழியவில்லை, நீர்நிலை செழிக்கவில்லை. வந்திரே. ஆமா. அதனால உங்க அரக்கனிடத்திலே போய் சொல்லு. எப்படி? பகுதி பானம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய கேட்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய கேட்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். ஏப்பா இருசால் பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை எதிர்த்து சண்டை செய்வாங்க. கேட்கவே மாட்டோம். அவனை எதிர்த்து சண்டை செய்வாங்க. கேட்கவே மாட்டோம். கொடுக்கவே